சார் வணக்கம். வணக்கம். மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவிலும் திமுக மீதான விமர்சனங்கள் கூர்மைப்படுத்தி இருக்கிறார் விஜய். அதுல கூடுதலா அதிமுக பாஜக மீதான விமர்சனங்களும் இருக்கு. எப்படி பார்க்க? விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் விஜய் ஆதரவு ஓட்டு வங்கி, விஜய் எதிர்ப்பு ஓட்டு வங்கி, இப்படி ரெண்டா பார்ப்பதாக தான் நான் உணர்றேன். விஜய் எதிர்ப்பு ஓட்டு வங்கி பிளவுபடுகிறது, அது டிவிகேக்கு நல்லது. இப்படியான ஒரு அரசியல் கணக்கு, இந்த கணக்கு பொதுவாக எல்லோரும் போடுறதுதான். திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி, அதிமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி. இதுல டிவிகே, டிஎம்கே, பிஜேபி மற்றும் பல கட்சிகள் சொல்லிட்டாரு. அப்படி என்றால் அதிமுக, நாம் தமிழர் எல்லாமே பிஜேபி மற்றும் பல கட்சிகள்ல போய் அடங்குவதாகத்தான் நம்ம பொருள் கொள்ள முடியும். விஜயோட ஆர்டரி ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க, அது பிளஸ் பாயிண்ட். கிரௌடோட கரெக்டா கம்யூனிகேட் பண்றாரு, கொஞ்சம் ஈஸியா கம்யூனிகேட் பண்றாரு. ஏனென்றால் அந்த வந்திருந்தவர்கள், விருந்தினர்கள் அவங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அது பிளஸ் பாயிண்ட். ஆனால் அரசியல் செய்திகள் பெரிதாக இல்லை. அது இருந்த அரசியல் செய்திகளிலும் கொஞ்சம் பிழைகள் இருந்தது. அவ்வளவுளா பாப்பானா 1949 கட்சி தூங்கும் போது அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்தது தானே. அது எப்படி பவளவிழா பாப்பாவாக மாற முடியும்? அது போக விசில் சின்னம் அது இப்பதானே அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் பேசுனதுக்கும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம், விசில் சின்னம்னு அவரு தூக்கத்துல எழுந்திரிச்சு ஓட்டு போடுவார்னு சொல்றதுலயும் அது பொருத்தமாக தெரியவில்லை. சினிமா என்றால் நான் சினிமா விட்டாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே என்று அவர் சொன்னார். சினிமான்னு வரும்போது இந்த விமர்சனம் வரத்தாங்க செய்யும். அண்ணா காலத்திலே திரைக்கலைஞர்கள் நிறைய இருந்தாங்க. எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் போக நிறைய கலைஞர்கள் இருந்தாங்க. ஆனால் அது திரைமொழிங்க. சித்தாந்தத்தை மிக எளிதாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு பொதுமக்கள் ஊடகத்தின் வழியாக சொல்வது, அவ்வளவுதான். அதுக்கு முன்பு நாடகம் மூலமாக கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்களோட பள்ளி காலகட்டங்கள்ல திமுக தலைவர்கள் நிறைய பேர் நாடகத்தில் நடிப்பாங்க. அண்ணாவே நடிச்சிருக்காரு, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்துல அண்ணாவே நடிச்சிருக்கிறாரு. எனவே இது வெறுமனே சினிமான்னு யாருமே கொச்சைப்படுத்தல. திரைமொழினா எம்ஜிஆர் சித்தாந்தத்தை திரைமொழி வாயிலாக சொல்லும் போது அந்த சித்தாந்தத்தை திரையில் அப்படியே அவர் வாழ்ந்து காட்டுவார். விஜய் அப்படி காட்டவில்லை. இதுதான் அது இருக்கிற பிரச்சனை. அப்படி என்றால் திரைமொழி வாயிலாக அவர் எந்த தலைமுறைக்கு கருத்து சொன்னார்? ஒரு தலைமுறைக்கும் கருத்து சொல்லல. அவரை பொறுத்தவரையில் பொழுதுபோக்கு படங்கள், அவ்வளவுதான். சில படங்கள் பெரிய அளவுக்கு ஹிட் ஆயிருக்கும், சில படங்கள் ஹிட் ஆகாம இருக்கும். அது ஒரு விமர்சனம் இல்லை. ஆனா சினிமான்னு கொச்சைப்படுத்துற மாதிரி விஜய் ஃபீல் பண்றாரு, அது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த திருவள்ளுவர் அநீதி, அராஜகம், தில்லுமுள்ள, அது ஒன்ஸ் மோர் ட்வைஸ் மோர்லாம் வாங்குச்சு. இதெல்லாம் திமுக முதற்றே உலகு, அதெல்லாம் பொருத்தமற்ற விஷயம்.